சிரிக்கின்ற பொம்மை போல தெருவெல்லாம் பிரிந்து யுவதிகள் தேடிய சும்மா இல்லாமல் 2 பேர் திடீர்னு பிளான் போட்டால் தான் கண்டிப்பாக வந்து ஊர் சுத்த முடியும் நினைக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தோம், சும்மா போகலாம் ஊட்டி போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் திடீர்னு வந்து தீபாவளி அன்னைக்கு போகலான்னு பிளானை போட்டோம். ஸோ வந்து காலையில் டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டு வந்து ட்ரிப் மீட்டர் 0 பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நான் இருக்கிற லொக்கேஷன் வந்து ஈரோடு. ஸோ ஈரோடு டு ஊட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் வரும். ஸோ 120 கிலோமீட்டர் தானே, நம்ம வந்து ஒரு 3 மாதத்துக்குலாம் போயிடலாம்னு சொல்லிட்டு காலைல விடிய காலம் 4 மணிக்கு கிளம்பணும். பட் இருந்தாலும் அதை வந்து எங்களால் வந்து பிடிக்க முடியலன்னு சொல்லலாம். ஸோ வந்து அந்த அளவுக்கு டைப் ஜேர்னி இருக்குது தான் சரி. ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து சத்தியமங்கலம் தாண்டி வந்து நல்ல மழை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேட்டுப்பாளையம். ஸோ மேட்டுப்பாளையம் வந்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜேர்னியில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் வந்து ஊட்டியில் என்னென்ன விஷயங்களை பார்த்தோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ என்னோட ஜெர்னி அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் வந்து, ஏன்னா வந்து நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட போகல. ஸோ வந்து வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை தாண்டியோட இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணணுனால வந்து முக்கால்வாசி ஸ்பாட்டை வந்து நாங்கள் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து பிஓ வீடியோ தான். இதுவே வந்து நாங்கள் செல்ஃபியோ எதுவுமே எடுத்துக்காது. ஸோ இந்த பிஓ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது அது உங்களோட மைண்ட் செட். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ கைஸ், ஜேர்னி ரொம்ப சிம்பிள்னு சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 கிலோமீட்டர் வந்துச்சு. அதெல்லாம் வந்து மேப்பில் பார்க்கும்போது 153 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. பட் வந்து ஊட்டியில் ஒன்றுமே இல்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. நல்லா சொல்ல பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து பொட்டானிக்கல் கார்டனு, அப்புறம் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், லேக் வியூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படின்னா ஹை டூரிஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ அந்த விஷயத்துல வந்து ஊட்டிக்கு போனீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து நார்த் இந்தியன் பீப்புளாக தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த வகையில் வந்து அந்த இடத்த எனக்கு வந்து அவ்வளவா வந்து விசேஷம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஹிடன் ஸ்பாட்னு சொல்லி பார்க்கவும் இல்லை. நான் போன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பைன் ஃபாரஸ்ட் போனோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பயகரா ஃபால்ஸு, கொடநாடு வியூ பாயிண்ட் போடல, தொட்டப்பிட்டா வியூ போகல. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஊட்டியை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி போகவே இல்லை. எங்களுக்கு வந்து சுற்றி வந்து நல்ல மழை பெஞ்ச மாதிரி ஒரு கிளைமேட் இருந்துச்சு. ஆனால் மழையும் பெய்யல, மழை பெஞ்ச மாதிரி இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து சொட்ரு எதுவுமே போடல, ஒரு வின்டர் கோட்டோ எதுவுமே கிடையாது எங்கிட்ட. ஆனால் வந்து இந்த ஜேர்னி நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற கிளைமேட் வந்து அது ஒரு மாதிரி சொர்க்கமாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து நாங்கள் போனது குன்னூர் வழியாக ஊட்டி. ஸோ குன்னூர் வழியாக ஊட்டி போகும்போது அந்த மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே அந்த மண் வாசமாக இருக்கட்டும், சுற்றி வந்து ரொம்ப க்ரீனரியாக. எப்போவுமே வந்து எல்லாரும் ஊட்டியோட கிளைமேட்டு சீசன் வந்து எப்போவுமே எந்த என்ன சொல்லுவாங்கன்னா மே மாதமாக நல்லாயிருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் டு டிசம்பரில் நீங்கள் வந்து ஊட்டியாக இருக்கட்டும், எனி ஹில் ஸ்டேஷன் அந்த டைமில் போனீங்கன்னா அப்போ இருக்கிற வியூவாக இருக்கட்டும், நேச்சராக இருக்கட்டும், அது வந்து ஒரு தனி ஃபீல். எல்லா சீசனுமே அந்த ஃபீல் வருமானு தெரியல. ஸோ ஒரு மாதிரி மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், அந்த நேச்சராக இருக்கட்டும், அந்த ரோடு அப்பப்போ மழை பெய்யும், நல்லா ஒரு மாதிரி ஃபன்னாகவும் இருக்கும், நம்ம நேச்சுரலாக இருக்கும். சும்மா வந்து ஐ கில்லிங் சினாரியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை தான் நான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஊட்டிக்கு போகலாம், அந்த ஊட்டிக்கு எவ்வளோ செலவாச்சு, இது ஊட்டியில் என்னென்ன இடம் பார்த்தீங்க, என்னென்ன ஹிடன் ஸ்பாட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துட்டு இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ராவல் வந்து அன்பிளான்டு விஷயங்கள்னு சொல்லுவாங்க. பட் வந்து குரூப்பாக போகிறவங்க வந்து திடீர்னு பிளான் பண்ணுவாங்க, அது வந்து கழிச்சிடுவாங்க. ஆனால் பட் எங்களோட இந்த ஊட்டி ஜேர்னி வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ். ஏன்னா வந்து ஊட்டிக்கு நாங்கள் போனது வந்து ஹாலிடேன்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன ஹாலிடேன்னா தீபாவளி. ஸோ தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவாங்க. பட் வந்து எங்களுக்கு வந்து இந்த வருஷம் அன்ஃபார்ச்சுனேட்லி, ஸோ ஃபார்ச்சுனேட்லி வாட் எவர் என்ன சொல்லலாம், ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம், துக்கமான விஷயம் சொல்லலாம். ஏன்னா எல்லா தீபாவளியுமே எல்லாருமே வந்து வீட்டில் கொண்டாடுவாங்க, ஃப்ரெண்டோட படம் பார்க்க போவாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்கு காலையில் தீபாவளி காலையில் வந்து டியூட்டி. நாங்கள் அப்படி இல்லை, சோத்துக்கு திண்டாடணும். ஸோ வந்து எல்லாருக்கும் அன்னைக்கு லீவ் சொல்ல முடியாது. ஸோ எங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து அன்னைக்கு கூட வந்து ஊட்டி வந்து ரஷ்ஷாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நிறைய ட்ராவலர்ஸை பார்த்தோம், நிறைய நார்த் இந்தியன்ஸை வந்து அந்த ஜேர்னியில் பார்த்தோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கும் வந்து பஸ்ஸு ஓட தான் செஞ்சிச்சு, ட்ரெயின் ஓட தான் செஞ்சிச்சு, ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு,
போலீஸ்காரங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அன்னைக்குமே வந்து ஒர்க்கு தான். ஸோ வந்து ஒர்க் இம்பேலன்ஸ் இருக்கும் வந்து எல்லாருக்கும் இருக்கு தான் செய்யுது. ஸோ வந்து அதனால் நம்ம வந்து பேசி ரொம்ப வந்து கிரிஞ்சு பண்ண விரும்பலை. பட் வந்து இந்த ஜேர்னி நீங்களே பார்க்கிங்க. ஸோ வந்து என்னோட பிஓஇயில் எப்படி இருக்குது, குன்னூர் வழி ஊட்டியாக இருக்கட்டும், ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா வந்து கோத்தகிரி வழி ஊட்டியாக இருக்கட்டும். ஸோ வாட்டவர் நீங்கள் எப்படி ஜேர்னி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பைக்கில் ஜேர்னி பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ வந்து நிறைய பேர் சொல்லலாம் என்னால் பைக் இல்லை ப்ரோ, என்னால் ஜேர்னி பண்ண முடியாதுன்னா, இப்போலாம் வந்து ஸ்ப்ளெண்டர் வாங்குறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ இஎம்ஐங்கிறது விஷயம் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கதான் செய்யுது. ஸோ வந்து அதெல்லாம் வந்து பைக்கு தான் இருந்தால் தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ வந்து நீங்கள் பஸ்ஸில் கூட போகணுன்னாச்சா போகலாம். பஸ்ஸில் போயிட்டு ஃப்ரண்டில் சீட்டில் வாங்கி உட்காந்துட்டீங்க அப்படின்னா டிரைவரோட பிஓஇயில் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் வைடாக கிடைக்கும். ஸோ அது வந்து இன்னும் சூப்பரான விஷயமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஊட்டியில் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டியை சுற்றி உள்ள விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு 2 வீலர் மிஷின் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வந்து சிங்கிளாக ஜெர்னி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ 2x2 அது அப்படின்னா 2 வேலை ஜெர்னி பண்ணுங்க. ஸோ 2 பைக்கில் கேங்காக போனீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ரீல்ஸ் எடுக்கிறதாகட்டும் இல்லை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதாகட்டும். நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு டைமே கிடைக்கல. வந்து நாங்கள் வந்து எப்பண்டா ஊட்டிக்கு போவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருந்தோம். பட் இருந்தாலும் சுற்றி இருக்க ஜேர்னி ஆகட்டும், சுற்றி இருக்க வியூ பாயிண்டிங் ஆகட்டும், நிறைய இடத்துல வந்து மழை பெஞ்சு அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அருவி கொட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துலலாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் வந்து எப்படியாவது ஊட்டி பெற மாட்டோமோ அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 4 மணி நேரம் ட்ராவல், அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து 9 மணி நேரம் டியூட்டி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து என்னதான் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி பிரிஸ்காக இருந்தாலும் ஒரு சில டயர்ட்னஸ் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சு மழையில் நனைஞ்சிட்டு வந்து கொஞ்சம் குளிர் வேறு. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஹூடியோ ஷர்ட்டோ அதுமாதிரி போடல, சும்மா ஒரு டிஷர்ட் போட்டு அதுக்கு மேலே வந்துட்டோம். ஒரு ஆர்வ கலரில் வந்து ஊட்டி சுற்றி பார்க்கணும் வந்துட்டோம். ஸோ வந்து மொதல் விஷயம் நீங்கள் ஊட்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரெயின் கோட்டு ப்ளஸ் ஹூடி, அப்புறம் வந்து ஸ்கார்ப்பு, கைக்கு க்ளவுஸ், நல்ல வேலை கைக்கு க்ளவுஸ் வச்சுருந்தேன். கைக்கு க்ளவுஸுமே ப்ராப்பரான க்ளவுஸ் வச்சுக்கோங்க. என்னோட க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளம்பரு அப்புறம் இந்த கொத்தனாரெலாம் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி க்ளவுஸ் தான். ஸோ ஏதோ அன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிட்டுன்னு சொல்லி போயிருந்தோம். ஆனால் அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வந்து ஊட்டிக்கு ஆர்வ கலரில் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வந்து களி சாய்ச்சல் என்னன்னாலும் வரலாம். ஸோ வந்து வாட்டவர் ஃபீவர் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்கணுமோ எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா வந்து கிளைமேட் சேஞ்ச் இருக்கும், தண்ணி மாற்றம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பட் எல்லா விஷயமுமே வந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு நாளை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஊட்டி மாதிரி இடம் வந்து ஒர்க் இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு என்ன விஷயங்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கணும். ஒரு அந்த மாதிரி வருமா மைண்ட் ப்ளோயிங் நம்ம பார்த்த வேலை எல்லாம் வருமா. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலில் வந்து நான் ஒரு சில விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ வந்து பஸ்ஸில் காரில் ட்ராவல் பண்ணுறவங்க பாட்டு போட்டு போகலாம், அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. பட் வந்து நீங்கள் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ஹெட்ஃபோன்ஸோ இல்லை ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸோ இல்லை வந்து மொபைலில் பார்த்துக்கிட்டோ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஸோ வந்து அதை வந்து நான் கண் கூட பார்த்தேன். ஒரு சில பேர் வந்து பாட்டு கேட்டுட்டு சும்மா பைக்கில் ஆடிட்டே போகிறாங்க. பட் வந்து அது வந்து அவங்கள மட்டும் பாதிக்காது, மற்றவங்களையும் பாதிக்கும். ஸோ என்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ண டைம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவலை வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பாட்டு கேட்டே போவாங்க. பட் வந்து அது வந்து உங்களை மட்டும் சஃபர் பண்ணாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க சஃபர் பண்ணும். ஸோ வந்து ட்ராவல் டைம்லாம் இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் போனீங்கன்னா பாட்டு கேட்காம சுற்றி இருக்க நீங்களே சும்மா ஹம்மிங் பண்ணிட்டு போகலாம். அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து அந்த ட்ராவலை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம். அதில் வந்து பாட்டை கேட்டுட்டு மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டு உங்களை ஃபோக்கஸ்மே வந்து ட்ராவல் இல்லாமல், ஏன்னா ஹில்ஸில் போகும்போது எங்கெங்கே ஹேர் பின் பண்ணிட்டு வரும்னு தெரியாது, ஆப்போசிட்டில் வரவங்க எப்போனாலும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்டில் வந்துட்டு பாட்டை கேட்டுட்டு இருக்கோம்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டிங் ஏரியாவில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் சில் பண்ணிட்டு பாட்டு கேட்டு போகணும். நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்கக்கூடாது. நாய்ஸ் பொல்யூஷனோ என்ன பொல்யூஷனோ அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாத வைக்கும். உங்களோட சந்தோஷம் உங்களுக்கு தான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறவங்க அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது வந்து எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நல்ல ஹெவியாக மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ட்ராவல் ஸ்பீடை கம்மி பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து அங்கங்கே லேண்ட்ஸ்லைட் இருக்குது. நானே பார்த்தேன், கண்கூடாக பார்த்த லேண்ட்ஸ்லைடில் நம்ம விழுந்து சிக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எல்லாருக்குமே இருக்கட்டும். ஏன்னா வந்து என்னதான் இவங்க வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் சைடில் வந்து செவரு கட்டினாலும் நானே 2-3 இடத்துல வந்து மழை உழுந்து கிடந்தது, கல் உழுந்து கிடந்து, பாறை உழுந்து கிடந்ததெல்லாம் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா போகணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி இடத்துல தான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீ டிசம்பர் மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா மான்சூன் பீரியட் ட்ராவல் பண்ணும்போது மழை பெஞ்சது காரணம்
மழை ஹெவியாக இருக்கலாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஸ்லைடு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டி அண்ட் செக்யூராக போகிறது நல்லது. ஏன்னா வந்து இங்கே ஹில்ஸில் வந்து யாராலுமே வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் போக முடியாது. எல்லாருமே நீங்கள் என்ன தான் பெரிய ஹிமாலயனே வச்சுருந்தாலும், பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக் R1 5 வச்சுருந்தாலும், அந்த ஹில்ஸ் ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட அதிகபட்ச ஸ்பீடே வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போக முடியாது. நான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கியர் மாற்றி 30-35 நீங்களே ஸ்பீடோமீட்டரில் பார்ப்பீங்க. அதிகபட்ச ஸ்பீடே வந்து 47 தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து மலைகளின் அரசின்னு சொல்கிற ஊட்டியை மலையோட நனைஞ்சு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நல்ல சினாரியோவாக இருக்கும். ஏன்னா வந்து மான்சூன் பீரியடுங்கிறது வந்து மான்சூன் பீரியடு தான். ஸோ வந்து இங்கே ஊட்டி, வால்பாறை, அப்புறம் வந்து குன்னூர், கோத்தகிரியை வந்து நான் வர்ற வழியில காமிச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 ஸ்பாட்டில் வந்து போயிருந்தோம். அப்படின்னா வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா குன்னூர் வழியாக போயிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஹேர்பின் பெண்ட் வரும். ஸோ வர்ற வழியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் தான். அதாவது கோத்தகிரியோட சினாரியோ வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து குன்னூரில் போய் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஃபாகோ மிஸ்டோ வந்து நோட்டீஸே வரல. நாங்கள் கொஞ்சம் டைம் ஆகிட்டுன்னு சொல்லக்கூடாது, வந்து 8 மணி 9 மணி ஆகிட்டு. ஆனால் நாங்கள் ரிட்டன் வரும்போது அதாவது பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து ரிட்டன் வந்து இறங்கும்போது கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 2:30 மணி இருக்கும். அப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து கோத்தகிரியில் வந்து மிஸ்டெல்லாம் ஃபார்மாக இருந்துச்சு. ஸோ அதையுமே நீங்கள் வந்து என்னோட ப்ரீஓயில் பார்ப்பீங்கன்னு சொல்லலாம். ஸோ வந்து அது வந்து நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. நான் என்ன நினச்சேன்னா ஒரு வழியாக வந்து நாங்கள் கோத்தகிரி வழியாக ஊட்டி இருந்தோமோ இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நிறைய யூடியூபர்ஸாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து குன்னூர் வழியாக இருந்தீங்கன்னா எப்பண்டா ஊட்டி வரும் தான் மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொன்னதுமே அப்படின்னா நீங்கள் கோத்தகிரி மேட்டுப்பாளத்துலேருந்து கோத்தகிரி வழியாக ஊட்டி ஏறினீங்கன்னா, ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம் தான். இதெல்லாம் வந்து ஒரு 6லேருந்து 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்து அதிகமாக வரும். குன்னூர் வழியாக ஊட்டி போனீங்கன்னா 10 கிலோமீட்டர் கம்மியாக வரும். கோத்தகிரி வழியாக ஊட்டி போனீங்கன்னா 10 கிலோமீட்டர் கூட வரும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பே வந்து கோத்தகிரியில் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். அதுனா அதுக்கே வழி தெரியாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வழி கேட்டு போகிறது நல்லது. ஏன்னா வந்து எல்லாரோடுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நாங்களே வந்து ட்ராவல் பண்ணும்போது ரோட மிஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நாங்கள் கோடநாடு வியூ பாயிண்ட்லாம் மிஸ் பண்ணினோம். பட் வந்து நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து கோடநாடு வியூ பாயிண்டாக இருக்கட்டும், தட்டப்பட்ட பீக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராவலில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஸோ வந்து மெயினாக டூரிஸ்ட் ஸ்பாட்டு போயிட்டு இப்போ லேக்லாம் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து போட் ரைடுக்கு 200 கட்டாங்க. அப்புறம் பாயகரா ஃபால்ஸ்னு ஒன்று இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அது வந்து எங்கள் ஊர் தாமிரபரணி யாத்திரை மோசமாக இருந்துச்சு. அதுக்கு வந்து 40-80 ரூபா 2 பேர் போனோம். அப்புறம் வந்து பைன் ஃபாரஸ்ட் வந்து 40 ரூபா கொடுத்ததுக்கு ஓகே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வந்து குரம் கூட விளாண்டுட்டு ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு அது ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் இருந்து நாங்கள் போகல. டீ எஸ்டேட்டோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டோம். பட் வந்தாலும் பார்க்க தாண்டி ஒரு தடவை ட்ராவல் பண்ணாலும் அந்த ஊருக்கு எப்படி போகணும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும், லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து கிடைச்சதுன்னே சொல்லலாம். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ பொதுவாக வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஹில்ஸ் ஏரியாவில் வந்து எல்லாத்தோட வேலையுமே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஒரு நியாயம் வேண்டாமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து போர் அடிச்சா பைக் எடுத்துட்டு ஊட்டிக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து எல்லாரும் ஊட்டிக்கு நாங்க டீ குடிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எவ்வளவுக்குள்ள வந்து பொய்யை மறைச்சிருக்காங்க, எவ்வளவு புண்மையை விளைச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து முழுக்க அதுல போய் தாங்க. ஏன்னா வந்து நான் வந்து 200 ரூபாய்க்கு என் வண்டி பெட்ரோல் போட்டாலே என் வண்டி வந்து கிட்டத்தட்ட வந்து 100 கிலோமீட்டர் போயிருக்கும் போது நான் 100 ரூபா கொடுத்து ஒரு டீயும் ஒரு பன்னுக்கு வந்து நாங்க 2 பேர் போறோம்னா 100 ரூபா செலவு பண்ண மாதிரி. ஏன்னா ஒரு டீயும் ஒரு பன்னோட விலையே 50 ரூபா, ஒரு டீயோட விலை 20 ரூபா கொடுத்து நம்ம டீ குடிக்க முடியுமா? அவ்வளோ ரூபா கொடுத்து ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஒர்த்து தானா? கண்டிப்பா இல்லை. ஆனால் வந்து டீ குடிக்க தான் நான் வந்து ஊட்டி போக சொல்ல மாட்டேன். அதையும் தாண்டி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் வந்து ஊட்டிக்குள்ளே போனீங்கன்னா அது வந்து ஒரு நகராட்சின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா சிட்டிங்கும் போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக சொல்லலாம். பெட்ரோல்ல இருந்து எல்லா விஷயமே அதிகமாக இருக்கு. ஏன்னா பெட்ரோல் வந்து நம்ம ஊரில் வந்து 101 ரூபா 92 காசு தான். அங்கே பார்த்தீங்கன்னா 102 ரூபா 1 ரூபா வந்து அதிகமாகவே விற்காங்க. ஸோ அது கூட ஏற்றுக்கலாங்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் ஊட்டி போய் டேங்க் ஃபுல் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து வர வழியிலே வந்து மேட்டுப்பாளத்துலேயே நீங்கள் வந்து டேங்க் ஃபுல் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 லிட்டரில் கிட்டத்தட்ட 10 ரூபாலேருந்து 12 ரூபா சேவ் பண்ணலாம். 10 ரூபா 12 ரூபா வச்சு என்னெல்லாம் பண்ணலாம். பட் வந்து 10 ரூபாங்கிறது எனக்கு பெரிய விஷயமா எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த வகையில் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறமா இருந்துச்சுன்னா நீங்கள் மேட்டுப்பாளத்தையோ கோயம்புத்தூர்லையோ ஸோ நீங்கள் எங்கேருந்து ஊர்லேருந்து எங்கே வரீங்களோ அங்கேருந்து சாப்பிட்டு நல்லது. ஸோ நீங்கள் ஊட்டி போய் தான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசை அங்கேயே போயிடும். ஏன்னா வந்து அங்கே ப்ரைஸோட இருக்குது எல்லாமே அதிகம்.
சாதாரண மேகியே 60 ரூபாங்காங்க. வந்து நாங்கள் வந்து ரொம்ப கடைலாம் தேடி ஒரு மூணு இட்லி ஒரு வடை 50 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து இட்லி வாழ்க்கையில் சாப்பிட்டது இல்லை. அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. சத்தியமாக உப்பு சப்பு இல்லாமல் வடை நல்லா இருந்துச்சு, பட் எதுவுமே வந்து சாப்பாடு நல்லா இல்லை. ஸோ வந்து இங்கே செலவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடுக்கு தான் செலவு அதிகமாக இருக்குமே தவிர பெட்ரோலுக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே டேங்க் ஃபில் பண்ணிடுவோம். ஸோ வந்து அப்ராக்சிமேட்டாக எனக்கு அப் அண்ட் டவுன் சேர்த்து 8 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டேன். இதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம், 2 பேர் போனால 400 ஈச் ஷேர் பண்ணிட்டோம். ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஊட்டியில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக 5 ரூபா அதுக்குள்ளே ஒதுக்கிடணும். அதனால் நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் ஊட்டியில் சாப்பிட்டு மத்தியானம் அதாவது பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு கீழே இறங்கி மேட்டுப்பாளத்தில் போட்டோ சாப்பிட்டோம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் வந்து ஃபுட் எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாகிட்டுன்னு சொல்லலாம். ஸோ வந்து அதர் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஊட்டி போனால் எல்லாரும் சாக்லேட் வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சாம்பிளுக்கு நாங்கள் எங்கேயுமே சாக்லேட் வாங்கலை. ஸோ சாக்லேட்டோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் செலவு பண்ணுறேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா வந்து 40 ரூபா 2 இடத்துல வந்து ஒரு 200 ரூபா செலவு பண்ணோம். ஸோ வந்து பைன் ஃபாரஸ்ட் ஆகட்டும், பைகரா ஃபால்ஸ் ஆகட்டும். ஸோ அந்த 2 விஷயமே வந்து பைகரா ஃபால்ஸில் ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து நீங்கள் பைகரா ஃபால்ஸ் போகிற மாதிரிச்சுன்னா அங்கே செலவு பண்ணாதீங்க. ஸோ வந்து பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது லொக்கேஷனில் பைன் ஃபாரஸ்ட் இதுக்கு நிறைய வந்து கேரளா சைட்லாம் வந்து நிறைய பைன் ஃபாரஸ்ட்டு, கொடைக்கானல் சைட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து போட்டீங்க அப்படின்னா திரும்ப பைன் ஃபாரஸ்ட் போகிறது வேஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பொட்டானிக்கல் கார்டன் கூட போகலாம். ஸோ பொட்டானிக்கல் கார்டனுக்கு எவ்வளோ என்ட்ரி வாங்க தரேன். நான் கோடநாடுக்கு வந்து இதே மாதிரி தான் 50 சம்திங் தான் வந்து வாங்குறாங்க. ஸோ நீங்கள் கோடநாடு வியூ பாயிண்ட் போகலாம். ஸோ தொட்டபிட்ட பிக் போகலாம். ஸோ 2மே போனீங்கன்னா வந்து அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து நாங்கள் அந்த 2 ஸ்பாட்டுக்குமே போகலாம். எனக்கு வந்து அந்த 2 ஸ்பாட்டுக்கு போகுது டைம் கிடைக்கலன்னு தாண்டி வந்து டயர்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமே வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஒரு நாள் காணாது. ஸோ வந்து நீங்கள் ஒரு நாள் போயிட்டு அங்கே போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அடுத்த நாள் பொறுமையாக வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அது பார்த்தீங்கன்னா கூடலூர், இதுக்கப்புறம் ஊட்டிக்கு அடுத்து கூடலூர், அதாவது மசனக்குடி வரைக்கும் கூடலூர்னு ஒரு இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள். நீங்கள் மைசூர் வரைக்குமே வந்து நிறைய ஹிடன் ஸ்பாட்டை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து மேபி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஊட்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஊட்டி போகாமல் ஊட்டிக்கு மேலே என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோ எடுத்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுவுமே வந்து பிஓஐ வீடியோ தான் இருக்கும். ஸோ இனி நம்ம ட்ராவல் வந்து பிஓஐயாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன பார்க்கக்கூடிய விஷயம், ஏன் கண்ணால் என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து மேபி வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப போர் அடிக்கி கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இங்கே முக்கால்வாசிலே வந்து ஃபோட்டோஜெனிக் பர்சனாக தான் இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சும்மா ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் இருப்பாங்க. ஸோ வந்து அது வந்து நல்ல விஷயம் தான், நான் வந்து சொல்லலை. பட் வந்து அந்த விஷயத்தில் நீங்கள் மறந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண வந்ததையே மறந்துடுறீங்க. அதாவது வந்து சுற்றி நான் என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியாமல் எதை பார்த்தாலும் ரீல்ஸ் எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், இந்த ஆங்கிளில் வீடியோ எடுக்கணும், அந்த ஆங்கிளில் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே இருந்தீங்க. பட் வந்து நானும் அப்படி தான் யோசிச்சு வந்தேன். பட் வந்து என்னன்னு தெரில, இந்த ஊருக்கு இந்த ட்ராவல் வந்து எனக்கு வந்து மாற்றிடுச்சு. எனக்கு வந்து எந்த ஸ்பாட்லையுமே வந்து இறங்கி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்து ஆர்டிஆரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா ஆர்டிஆரில் இருக்கிற பெரிய பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ரைடிங் பொசிஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து நீங்கள் R15 இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ட்ரை பண்ணும்போது மைலேஜ் வைஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து R15 ஈக்குவலாக கொடுக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து R15 நீங்கள் அதிகமாக லாங்கில் ட்ராவல் பண்ணிங்கன்னா வந்து எனக்கு தெரியல. பட் வந்து என்னோட வண்டியில் வந்து கண்டிப்பாக வந்து சிட்டி பொசிஷனாக சைக்காது. ஒரு 2 மணி நேரம் மேலே ட்ராவல் பண்ணாலே வந்து எனக்கு உடம்பு வலிக்க தான் செய்யும், அந்த பெயின் இருக்க தான் செய்யும். மேபி வந்து நான் ரொம்ப டாலாக இருக்கிறனால வந்து இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஜேர்னியில் வந்து உடம்பு வலியை தாண்டி தூக்கலாமல் போனது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நல்ல ரெய்னியான ரோட்ஸு, அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஃபாகியான விஷனு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தூக்கம் அப்புறம் டயர்ட்னஸ் இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து மறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து அது வந்து ஒரு மாதிரி வந்து ஹிலரியஸான மூமெண்ட் தான். ஏன்னா வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நான் பண்ணேன் அன்றைக்கி ஒரு நாள். அதாவதுன்னா வந்து மாதம் ஃபுல்லாக மேலே பார்த்துட்டு ஒரு நாள் வந்து வெளியே சுற்றணும்னு நினைக்கிறவங்களோட நானும் ஒருத்தர் சொல்லலாம். வந்து 30 நாள் நானும் வேலை பார்ப்பாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து 30 நாளில் ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு என்னை வந்து ஃப்ரீயாக விட்டுருணும். நான் வந்து அப்படியே உலகம் சுற்று வாலிபனாக இருக்கும். அந்த மாதிரி லைஃப் வந்தாலே போதுங்க. ஏன்னா வந்து அதுவே போதும். இந்த வாரம் வந்து 5 நாள் வேலை பார்த்து 2 நாள் லீவில் இருந்து தூங்கி ஒரு நாள் காலம்லாம் போட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்தோம். மாதத்துக்கு அப்புறமா ஒரு 2 நாளோ ஒரு நாளோ வந்து எங்கேயாவது பைக் எடுத்துகிட்டு கூட ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அப்படியே வந்து ஹில்ஸை நோக்கி ஒரு ட்ராவல் போகிறதுல இருக்கிற சந்தோஷம் வந்து இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் வந்து இது வந்து எப்போவுமே நடக்காது. ஏன்னா வந்து நம்ம வாங்குற சம்பளம் வந்து நம்ம இஎம்ஐ மற்ற எக்ஸ்பென்ஸுக்கே போயிடும். ஸோ ட்ராவலுக்கு செலவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம என்ன தான் வந்து 1000 ரூபாய் பெட்ரோல் போட்டு போனாலும்
இதில் வந்து வண்டியோட தேய்மான வண்டியோட மெயின்டெனன்ஸ் ஒரு விஷயங்கள் இருக்குது. என் வண்டியில் வந்து இந்த ஜேர்னியில் வந்து என் வண்டி ரொம்ப சஃபர் ஆச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இன்ஜின் லைட் எரிய அளவுக்கு சஃபர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வண்டியை ஸ்ட்ரெயின் பண்ணுவோம். ஏன்னா வந்து கியர் ஷிஃப்ட் அதிகமாக வந்து கியர் வந்து சேஞ்ச் பண்ணி ஓட்டுவோம். சில இடத்துல ஆர்டிஎம் ரைஸ் ஆகும், சில இடத்துல நியூட்ரலே இருந்து ரேஸ் வைக்கும். ஸோ ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணதே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது. வந்து அது எவ்வளோ பெரிய ப்ரோ ரைடராக இருந்தாலும் வண்டி தேய்மானம் இருக்க தான் செய்யும். பட் வந்து ஸ்டார்டிங் தானே என்ன வந்து வண்டி புது வண்டி கிட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தான் ஓட்டுக்கும் போது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன தான் வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக ஓட்டினாலும் அது வந்து ப்ராப்ளம் இருக்காது. இதுவே வந்து ஒன்ஸ் வந்து 20,000-30,000 கிலோமீட்டர் ஜேர்னி வந்து ட்ராவல் பண்ணி டிஃப்ரென்ஸு மற்ற விஷயங்கள்ல அந்த டேப்பர் நாய்ஸு, இன்ஜினோட ஃபங்க்ஷனிங்கு, அந்த வைப்ரேஷனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போக அழுத்திங்க. ஸோ வந்து எல்லா பைக் ட்ராவலருமே வந்து ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூத்துக்காக 1 மாதம் அழுதவா இருக்கானே அந்த மாதிரி உள்ள நான்லாம் வந்து ஸோ வந்து ஒரு நாள் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த விட வந்து 1 மாதங்கள் வந்து சஃபர் ஆகும். பட் எனிவே இந்த ஜேர்னி வந்து ஒர்த்து இல்லையான்னு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ வந்து நீங்கள் வந்து R15 தான் போகணும், ஹிமாலயா தான் போகணும், இல்லை RTR தான் போகணும் இல்லை. நீங்கள் வந்து நான் வந்து இந்த ஜேர்னியை பார்க்கும்போது ஒரு சில பேர் வந்து சைக்கிளில் வந்து அவங்க வந்து பாடி ஃபிட்னஸ்க்காக போகிறாங்களா இருந்தாலும் சைக்கிளில் கூட கிட்டத்தட்ட வந்து ஹில்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்லோப்பான ஏரியாவில் அவங்க சைக்கிளில் பெடல் பண்ணி போகும்போது அவங்க ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும். அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இன்னுமே வந்து பொறுமையாக பார்ப்பாங்க அப்படிங்கிறத. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த சச்சின் அப்புறம் என்னென்ன ஊட்டி இருக்கிற படங்கள்லாம் பார்க்கும்போது நான் பார்த்த ஊட்டியோட அவங்க காமிக்கிற ஊட்டியே நம்ம வந்து ஹைப் ஏற்றிடும். ஆனால் சொல்லப்போனால் ஊட்டியில் வந்து ஒரு மண்ணுமே கிடையாது. சிட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஊட்டி சிட்டியில் வந்து ரொம்ப ப்ரைமான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ வந்து அதை நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறது நல்லது. ஆனால் வந்து நீங்களே பார்ப்பீங்க இந்த ஜேர்னியில் நான் வந்து ப்ரைம் ஸ்பாட்டுக்கு தான் போனேன். ஆனால் வந்து அந்த ஸ்பாட்லலாம் வந்து என்னால் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தாலும் ஆள் வந்துகிட்டே இருக்காங்க, கரவால் சத்தம் பண்ணிட்டே இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஊட்டியிலேருந்து கூடுதல் பொருளில் ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ட்ராவல் பண்ணுற ரோடே இன்னும் சூப்பராக இருக்கும். அதாவது எப்போ கொன்னூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் எப்படி இருந்துச்சோ அங்கே ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி வந்து ஃபாகியாக இருட்டு அடிச்சுட்டே இருக்குமா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து நல்ல வெயில் அடிச்சுட்டு கிளைமேட்டே அப்படி கொஞ்சம் சில்னஸ் டவுன் ஆகி கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி, 2 பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பைன் ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரி, நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து ரோடு. ஸோ வந்து கொஞ்சம் இந்த ரோட்டில் டிராஃபிக் இருக்கும், எல்லா விஷயமும். ஆனால் இங்கே வந்து அனிமலை ஸ்பாட் பண்ணிங்களான்னு கேட்டால் முடியவே முடியாது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 வண்டி போயிட்டே இருக்கும்போது எந்த அனிமலுமே வெளியே வரதுக்கு பயப்படுவாங்க தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த ரோட்டில் வந்து பியூட்டிஃபுல்லான சினாரியோஸை பார்க்கறத தாண்டி அங்கே வந்து ஒரு மாதிரி டார்க்கிஷான டோனில் பார்த்துட்டு இங்கே வந்து பிரைட்டான டோனில் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ரோட்லேயுமே நீங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ டே டைமில் எப்போவுமே வந்து நீங்கள் ஊட்டியை ட்ராவல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா காலைல 6 மணிக்குனா ஊட்டிக்குள்ளே போயிட்டு 6 to 8, 8 to 10 அந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைம் வந்து கிளைமேட் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்கிறேன், ஊட்டியில் எப்போவுமே 24 hours வந்து வெயில் அடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஊட்டியிலேருந்து வெயில் அடிக்கும். நாங்கள் போன டைம் மான்சூன் டைம்னால அங்கே வந்து ஊட்டியில் வந்து வெயில் இல்லை, அதனால நம்ம வந்து தப்பிச்சிட்டோம். ஆனால் மலையில் சிக்கி தவிக்காமல் இருக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி. ஏன்னா மலையில் சிக்கிட்டோம் செஞ்சுட்டோம் அப்படின்னா ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு இந்த ட்ராவல் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்களே பார்க்கிங்க நான் வந்து என்ன விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அந்த பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து கொஞ்சம் இன்னர் பீஸாக இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அப்படியே ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அப்பப்போ வந்து இந்த டிராஃபிக் ஜாம் வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இதில் வந்து ப்ரோ லெவல் டிரைவராக இருக்கணும் அவசியம் கிடையாது. பைக்கில் கிளட்ச் அண்ட் பிரேக்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக எங்கெங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எங்கேயுமே வந்து அன்வான்டாக ஓவர்டேக் இருக்காங்க. ஸோ நம்மகிட்ட பைக் இருக்குது, என் வண்டி வந்து ரைடரு ரேசரு அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உளுந்து வாரியாக கிடப்பீங்க. ஸோ வந்து அது வந்து உங்களையும் அஃபெக்ட் பண்ணி உங்கள் குடும்பத்தையும் அஃபெக்ட் பண்ணி அவங்க பைக்கையும் அஃபெக்ட் பண்ணி அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் வந்து எங்கெங்கே பெண்ட் இருக்குதோ அந்த மாதிரி பெண்டிங்கெல்லாம் ஓவர்டேக் இருக்காங்க. ஸோ எந்த இடத்துல ஓவர்டேக் எடுத்தால் நீங்கள் வந்து தப்பிப்பீங்களோ அந்த இடத்துல ஓவர்டேக் எடுங்க. ஸோ கொஞ்சம் சிந்திச்சு நிதானமாக பொறுமையாக ட்ராவல் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா வந்து அவ்வளோ வேகமாக போய் ஒன்றாக போக முடியாது. நீங்கள் வந்து அடிக்கடி பிரேக் அமுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக போகிறது நல்லதுன்னு நான் சொல்வேன். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனில் வந்து ஒரே விஷயத்தை மட்டும் டெலிவரி பண்ண நினைக்கிறேன். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சோலோவாக ட்ராவல் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணுங்கள், கேர்கையாக ட்ராவல் பண்ணுங்கள். ஆனால் வந்து நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் ஒரு ஃப்ரெண்டு மாமச்சான் போகலாம், என்னைக்கு என்ன போகலாம், நீயும் நானும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பன் இருக்கான்னா
இந்த நண்பனை கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மேபி வந்து அந்த ஜேர்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இதர செலவுகள், மனஸ்தாபங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சஃபர் ஆகாமல் அப்படி ஈக்குவல் ஷேரிங்கில் அவனோட காசும் அதிகமாக செலவு பண்ணாமல் உங்களோட காசும் அதிகமாக செலவு பண்ணாமல் 2 பேருமே வந்து 50-50 பிரித்து செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜேர்னி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜேர்னி மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்துமே நீங்கள் அடுத்தடுத்து ஊருக்கு போகும்போது அவரை நம்பி கூட்டு போனால் அவன் நமக்காக செய்வான்டா, நம்ம அவனுக்காக செய்வான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தோணும், உனக்கும் தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இருக்கிற 100 ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி அமைவான். ஸோ அவனை நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போவீங்களோ இல்லை அவன் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போகணும். ஸோ 2 பேரும் எடுக்க முடியுமானா இன்னைக்கு இந்த ஜேர்னி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படின்னா. ஸோ வந்து எல்லாருமே காலேஜில் என்ஜாய் பண்ணோம். நாங்களும் இந்த வருஷம் 2025 தீபாவளியை வந்து ஊட்டியில் பை நேச்சரோட என்ஜாய் பண்ணோம். வந்து வெடி வெடிச்சு 1000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் பெட்ரோல் போட்டு பொல்யூஷனை கம்மி பண்ணி எங்களோட எனர்ஜி பூஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி வைப் ஆகி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட நண்பர் நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ண நினைக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவன் இந்த வீடியோ பார்த்துட்டு மேபி உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் நான் கொடுத்து தான் நினச்சா இருக்கட்டும்.